Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல். ஸோ லாஸ்ட் 2 ட்ராவல் வீடியோஸ்க்கு வந்துட்டு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்போது தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கும் வருது, உங்களுக்கும் பிடிக்குது. ஏன்னா எப்போதுமே பிஸ்னஸ் கண்டென்ட் போடுற நம்ம ட்ராவல் கண்டென்ட் போடும்போது நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. அதே போல் நாங்கள் போட்டிருந்த 2-3 வீடியோஸ்க்குமே வந்துட்டு நிறைய பேர் போய் இந்த வெக்கேஷன் டைமில் விசிட் பண்ணி பார்த்ததா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்களோட இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டே அவுட்டாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி நான் 3 லொக்கேஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் காலையில் 7 மணி நாங்கள் 5 o'clock வந்துட்டு பிளான் பண்ணணும். ஆனால் 7 மணி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ நம்ம கேரளா போக போகிறோம், அதாவது அலப்பை போக போகிறோம், திருவாண்டம் ரோட்டு. நான் எப்போதும் போல் போகும்போதே வந்து நம்ம கோயம்புத்தூரில் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். பிகாஸ் அதுக்கப்புறமா நம்மளோட கோயம்புத்தூர் ஃபுட்டு நமக்கு அந்த டேஸ்ட்டில் கிடைக்காது. அதனால கிளம்பும் போதே நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேவரட்டான A to Bயில் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ A to Bயில் பொங்கல் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பொங்கல் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம். யூஸ்வலாகவே ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஒருத்தர் கலாய்ச்சிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் போட்டி போட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரிஷூர் வழியாக நாங்கள் இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த வெக்கேஷன் 1 மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போக போகிறது வந்துட்டு ஒரு ஸ்டேக்கு தான் போகிறோம். நாங்கள் யூஸ்வலாகவே 1 day ட்ரிப் தான் போட்டுட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த இடம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். போகிற வழியில் வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு 6 hours ட்ராவல். நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருக்கிற அந்த அலப்பை ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் இடம் வந்து வர்த் அப்படின்னு சொல்லலாம். மதியானம் லன்ச் வந்துட்டு அங்கே போகிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம், மந்தி சாப்பிட்டோம். பட் அந்தளவு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே இருக்காது. பர்சனலாக எனக்கு எங்கேயுமே பிடிக்காது. அந்த ஊர் ஆட்களுக்கு அது பிடிக்கும். பட் நமக்கு வந்து அந்த சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதால எனக்கு அந்தளவு வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி ஏதோ ஒன்று, பயங்கர பசி, கிடைச்சது சாப்பிட்றலாம். அதே மாதிரி வெயில், சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில் கொளுத்துச்சு. எப்படியோ ஒரு வழியெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ மறுபடியும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கிளம்ப போகிறோம். காலையில் 7 மணிக்கு நாங்கள் கிளம்புனாலும் அங்கே ரீச் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 3 மணிங்க. அவ்வளோ நேரம் நின்று ட்ராவல்லையே போயிட்டு இருந்தோம். ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது போகிற வழியெல்லாம். கேரளா போகிறவங்க கொஞ்சம் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைம் மேனேஜ் பண்ணி கிளம்பிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து இப்போ நம்ம ரீச் பண்ண போகிறோம். 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா இப்போ நம்ம அலப்பை வந்தாச்சு. ட்ரிவாண்ட்ரம் ரூட்டு அலப்பையில் வார்ம்த் லேக் ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட் வந்துட்டு நாங்கள் கூகுளில் தான் பார்த்து புக் பண்ணணும். ஸோ இந்த ரெசார்ட் வந்து எங்களுக்கு இருக்கிறது தெரியாது. நாங்கள் வந்து நிறையா இடங்கள் வந்துட்டு பிளான் பண்ணணும். பட் ஆனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் இது வரைக்கும் போகாத மாதிரி ஒரு ஸ்பேஸாக இருந்தது. அதனால இந்த இடத்த வந்துட்டு நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி 1 week பிளான் பண்ணி முதல்ல அவங்கக்கிட்ட புக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ டோட்டலாக நாங்கள் 3 இண்டிவிஜுவல் வில்லாஸ் மாதிரி எடுத்திருந்தோம். லேக் வியூ வில்லாஸ் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஸோ குழந்தைங்க சூப்பராகவே என்ஜாய் பண்ணினாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப லாங் டைம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத விட அந்த இடம் வந்து அந்தளவுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது கம்ப்ளீட்டாகவே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. யூஸ்வலாகவே நம்மளோட பேஜில் வரது எல்லாமே ப்ரொமோஷன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே நான் பெய்ட் ப்ரொமோஷன் தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரூமுக்கு போயாச்சு. ரூமில் வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அடுத்ததாக அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரூம்ஸ்னால் அது ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. அந்த வில்லாவில் ஒரு ஃபுல் பெட் ஸ்பேஸு, ஒரு பாத்ரூம் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து வந்து அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா போட் பெடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஊட்டி போகிறவங்க, கொடைக்கானல் போகிறவங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் அதெல்லாம் பார்த்ததும் இல்லை. நிறைய பேருக்கு தெரியும் அலப்பை போட் ஹவுஸ் வந்துட்டு, நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நம்ம எக்ஸாக்டாக அலப்பை போட் ஹவுஸ் போகல. அந்த போட் போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேக் வியூ ரெசார்ட்டில் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளால் அவ்வளோ போட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியுது.
விச் மீன்ஸ் எங்களால் அவ்வளோ போட்ஸ் பார்க்க முடியுது. உடனே அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க சிலர். ஸோ இந்த பெடலிங் வந்துட்டு போனோன்னா ஒரு 1/2 hour நாங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபிஷ்ஷிங் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்தளவு மீன் ஒன்றும் மாட்டல, ஆனால் நிறைய மீன் இருக்குது மாட்டல. ஸோ அண்ணாவோட ஒய்ஃபு அம்மா வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பொதுவாகவே அம்மா எங்கேயுமே வரமாட்டாங்க, எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் இடங்களுக்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதால அவங்களும் இப்போ எங்கள் கூட சேர்ந்து வராங்க. ஸோ அது எங்களுக்கு இன்னும் டபுள் ஹாப்பி. ஸோ பூல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பூல் வந்துட்டு நாங்கள் குளிக்கும்போது ஒரு 6:30 to 7 o'clock அந்த டைமில் தான் நாங்கள் குளிக்கிறதுக்கு போனோம். அந்த டைம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். சூப்பராக இருந்தது. அந்த பூலுக்காகவே நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அந்த சன்செட் ஆகிற டைமில் அந்த பூல் அண்ட் அந்த லேக் ரெண்டுமே அந்த ஒரு இன்ஃபினிட்டி ஃபீல் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த பூலில் தான். ஸோ நாங்கள் போன டைம் வந்து 3 o'clock. 3 o'clockல இருந்து 6:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock அந்த வரைக்குமே போட் ஹவுஸ் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இந்த டீ காஃபி இதெல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் மதியானம் லஞ்ச் அங்கே சாப்பிடல, ஏன்னா நாங்கள் வந்ததே லேட், அதனால் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம். போனோடனே டீ காஃபி ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு அப்புறமா வந்து இன்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டோட ரூம் ரெண்ட் எல்லாமே வந்து எப்படி வரும்னா நம்ம புக் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் 2 persons 3 persons இல்லை எந்த மாதிரி வியூ எடுக்கிறீங்க, லேக் வியூவா இல்லைன்னா வந்து கார்டன் வியூவா, இந்த மாதிரி அதை பொறுத்து தான் வந்துட்டு ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா கூகுளில் வந்துட்டு வார்ம்த் லேக் ரெசார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, லைக் வார்ம்த் லேக் ஹெவன் அப்படின்ற ரெசார்ட் நேம் போட்டிங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்துட்டு 3 ரூம்ஸ், அதாவது 3 வில்லா மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு 15,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட் இவங்களாக இருந்தால் வந்துட்டு பார்த்துட்டு புக் பண்ணாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் பார்த்தது எங்கள் அண்ணா. ஸோ 5:30க்கு வந்துட்டு எங்களை அந்த போட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லோரும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிங்க்கு வந்துட்டு நாங்கள் போனோம். அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பாப்பாங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி போட்டில் இது வரைக்கும் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் நானே போனதில்லை, இதுதான் முதல்ல போகிறேன். எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நிறையா ஷூட்ஸ் எல்லாமே, அதாவது நிறையா படங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் இந்த ஒரு லேக் சைடில் தான் எடுப்பாங்க அப்படின்னாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது வினை தாண்டி வருவாயா படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்த சாங் தான் போட்டிருந்தாங்க. அந்த வினை தாண்டி வருவாயால் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த போட்டவே வந்துட்டு ட்ரைவ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதில் நம்ம போகும்போது அந்த மியூசிக், அந்த ஒசானா சாங்க்கு அப்புறம் அந்த மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். நம்ம அந்த ஃபிலிம்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டதே பார்த்திங்கன்னா அந்த சாங் போட்டு தான் இந்த இடத்த வந்துட்டு ஸ்டேட்டஸே போட்டாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து அந்த இடத்துக்கும் இந்த போட்க்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தில் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ நீங்கள் பார்க்குறது எண்ட் டு எண்டு, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம போட்லேயோ இல்லைன்னா வந்துட்டு அந்த பரிசல் மாதிரி எல்லாரோட வீட்லேயும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அந்த பரிசலில் தான் தாண்டி போகணும். ஒரு அக்காலாம் அப்படியே கேஷுவலாக போனாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா பயமே இல்லாமல் இவ்வளோ கேஷுவலாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அந்த தண்ணியில் தான் வந்துட்டு துவைக்கிறது, அப்புறமா இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட யாருக்கும் பயம் இல்லை. ஏன்னா அவங்க அங்கேயே பார்ன் அண்ட் பாட்டம் அப்படின்றதால அவங்க ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க. நாங்கள் ரைட் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு நைட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. டின்னர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நான் அதை வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏன்னா சரியான டயர்டு, இங்கேருந்து போனதே சரியான டயர்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க வந்து பஃபெட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு பூரி, பொங்கல் கிடையாது, பூரி இருந்தது, இட்லி இருந்தது, புட்டு, கடலைக்கறி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு. அப்புறம் வந்துட்டு கிட்ஸ்க்கு வந்துட்டு சாலட்ஸ் எல்லாமே இருந்தது. ஃப்ரூட் சாலட் இருந்தது, சட்னி, சாம்பார் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பட்டர் ஜாம் இதெல்லாமே இருந்தது. ஜூஸ் ஐட்டம்ஸ் கூட இருந்தது. டீ காஃபி எது வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எக் பொடிமாஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. உண்மையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்ததுங்க. நைட்டு டின்னர் கூட ஒரு அளவுக்கு தான், பட் எனக்கு அது அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா காலையிலே கிட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா 11 o'clock அடுத்த நாள் வந்துட்டு எங்களோட செக் அவுட் டைமு. முந்தின நாள் 12 மணிலேருந்து அடுத்த நாள் 11 மணி வரைக்கும் தான் நம்ம போகணும். ஆனால் நாங்கள் போனதே 3:30 மணி முந்தின நாள். அடுத்த நாள் கிளம்ப வேண்டியது பார்த்திங்கன்னா 10:45ன்றப்போ நாங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளில கிளம்பணும். அதனால சாப்பிட்ற டைம் தான்
எங்களுக்கு அங்கே ஃபைனல் டைம் அப்படின்றதால நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் தான் எங்களுக்கு கோயம்புத்தூர் வந்தால் தானே நல்ல ஃபுட்டு, அதனாலே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். நாங்கள் அடுத்ததான் அங்கேருந்து நியர்பை டிஸ்டன்ஸில் ஏதாவது லொக்கேஷன் இருக்குமா அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் சர்ச் பண்ணும்போது சில பீச்செல்லாம் இருந்தது. ஆன் தி வே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் செம்ம சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு 3-4 ரீல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும். அந்த ரீல்ஸ் எல்லாமே பாலமீனா விஜேன்ற பேஜ், அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும், அப்படி இல்லைன்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் பேஜான பாலமீனா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துட்டு நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். யூடியூப் வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள், எங்களோட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அதை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அடுத்த ஸ்பாட் வந்துட்டு இந்த மராரிக்குளம் பீச் தான். ஸோ இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவா ஃபீல்லையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கோவாவில் ஒரு 1% அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஏன்னா பீச் முன்னாடியே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அம்பர்லாஸ்லாம் வச்சு சேர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சேரில் நீங்கள் 1 hour உட்காரணும் அப்படின்னா 100 rupees, ½ an hour உட்காரணுன்னா 50 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, வெயிலில் போய் எங்கே நிற்கிறது, அதனால ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு ½ an hour அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அலப்பை போயிட்டு ரிட்டன் வர வழி ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்பாட் நிறையா இருக்குது. சில இடங்களில் வந்துட்டு இந்த பேராகிளைடிங் இதெல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பீச் சைடில் போகும்போது வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் சும்மா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பீச் காட்டணும், விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணுன்றதுக்காக கால் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜூஸு அப்புறமா இளநீ இதெல்லாம் குடிச்சிட்டு ரீல்ஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மேக்ஸிமமே நாங்கள் அங்கே டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னா ஒரு 1 hour தான் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் அந்த 1 hourமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ஒர்த்து. நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ட்ராவலில் இந்த பீச் இருந்தது. கண்டிப்பாக அலப்பை சைடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேபி அந்த போட் ஹவுஸ் போனீங்கன்னா கூட இந்த பீச் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் அங்கேருந்து நாங்கள் கிளம்புன 3rd ஸ்பாட் வந்து இதுதான் 1 day ட்ரிப்பு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீடியோவில் 3 விஷயங்கள் நாங்கள் காட்டுவோம். நீங்கள் வந்து 1 day ட்ரிப்பாகவும் போகலாம், இல்லைன்னா வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி போகலான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போனீங்க அப்படின்னா நான் காட்டின அந்த ரெசார்ட்ஸ்க்கு போகலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபைனலாக வந்திருக்கிறது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. நிறையா பேர் வந்துட்டு இந்த ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நானும் அதே காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. பட் எங்களுக்கு வந்து நல்லா குளிக்கிறதுக்கு ஸ்பாட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ ஃபால்ஸ்குள்ளார குளிக்கிறதுக்கு அலவுட் இல்லை. நாங்கள் இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக வந்தது 5 மணி, சாயந்தரம் 5 மணிக்கு வந்திருந்தோம். அதனால தான் உங்களுக்கு வியூ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா போகிற வழி ஃபுல்லுமே வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம். எங்கேயுமே ஆளுமே கிடையாது, தண்ணி நல்லா ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1.5 hours 6:30 மணி வரைக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் 1 day ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து 3 hours ட்ராவலில் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சூப்பராக ஜாலியாக நல்லா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போயிடுங்க, அப்போ தான் வந்துட்டு பெட்டராக என்ஜாய் பண்ண முடியும். சாப்பிட்டு அங்கேயே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இந்த ஒரு 3 ட்ரிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் அப்படின்றத விட இந்த 3 இடமுமே ரொம்ப நல்லா இருந்தது. 2 நாள் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல, அவ்வளோ ஒர்த்து. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட குடும்பத்தோட இந்த மாதிரி இந்த வெக்கேஷன் எங்கேயாவது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போதுமே என்னோட மெமரிஸில் இந்த வீடியோஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் மேக் பண்ணேன். எடிட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எப்போல்லாம் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த வீடியோவை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். உங்கள் கூட ஷேர் பண்ணதில் இன்னும் டபுள் சந்தோஷம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.